வணக்கம். நான் உங்கள் டிராவல் வித் புருஷோத்தமன். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா மைசூர். மைசூர்னாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. மைசூரில் முக்கியமான ஒரு இடம்னா மைசூர் அரண்மனை தான். அந்த அரண்மனை நீங்கள் உலக புகழ்பெற்ற அரண்மனை. இன்னைக்கு இந்தியாவில் வந்து நிறைய அரண்மனை அழிஞ்சு போச்சு. அழியாத இருக்கிற அரண்மனை எதுன்னா மைசூர் அரண்மனையும் சொல்லலாம். மைசூர் அரண்மனை ஏன் சொல்லணும்னா மைசூரில் இருக்கிற ஒரு அரண்மனை வந்து ஒரு சின்ன ஒரு சிகரம் கூட அழியல. அந்த மாதிரி ஒரு உலக புகழ்பெற்ற அரண்மனை இது. இந்த அரண்மனை வந்து இந்த அரண்மனை என்ன முக்கியமாக பேசணும்னா எல்லாம் கிரானைட் கல்லுங்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு தூண்களுமே வந்து கிரானைட் கல், சிகப்பு நிற கல், கருமை நிற கல், பச்சை நிற கல்லுன்ற மாதிரி அந்த கல்லுங்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அரண்மனை மிகவும் ரொம்பவே அழகாக இருக்கும். முன்பகுதி நீங்கள் பார்த்தீங்களா வந்து முன்பகுதி வந்து எதிர்த்தாப்புல கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து ராஜருங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணியிருப்பாங்க அரண்மனைக்குள்ளேயே. அங்கே உட்காந்து ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்து இந்த கிரவுண்டில் நின்று பார்த்தா நடனம் ஆடுறது மற்ற கலை நிகழ்ச்சிகள்லாம் உட்காந்து அவங்க அரண்மனை உட்காந்து கண்டு கழிக்கிற மாதிரி ஒரு சிம்போலிக்காக அந்த அரண்மனையில் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரண்மனை வந்து மிகவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அரண்மனை இந்த அரண்மனையை பார்த்தோன்னே நமக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும், நமக்கும் இந்த மாதிரி கல் வச்சு கட்டினா எப்படி இருக்கும், நிறைய ஒரு சிந்தனைகள் மனசு ஒரு பதிவாகும். அந்த மாதிரி நல்ல ஒரு அழகான அரண்மனை மைசூர் அரண்மனை. அரண்மனைக்கு வந்துட்டு போனால் நம்ம மனசில் ரொம்ப நிம்மதியும் ஒரு சாந்தமும் ஏற்படும். ஏன் நிம்மதி சாந்தம் ஏற்படும்னா நம்ம அதை மாதிரி கட்டலைனாலும் இருக்கிற அரண்மனை தொட்டுக்கிட்டு பார்க்கலாம். அந்த கல்லுகளை அந்த இதை உட்காந்து பார்க்கலாம், நின்று பார்க்கலான்ற மாதிரி மனசு நிறைய ஒரு நிறைவை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அரண்மனை தான் மைசூர் அரண்மனை. மிகவும் அழகான அரண்மனை. இன்றைக்கும் ஒரு நல்ல காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாறாக இன்றைக்கி நல்ல ஒரு அரண்மனையாக மைசூர் அரண்மனை இருக்கப்படுது. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மைசூர் அரண்மனையை நம்ம சுற்றி பார்ப்போம். மைசூர் அரண்மனை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் வந்து இப்போ போனோமா இதை இது பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து செப்பல் வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு போகிற மாதிரி பர்மிஷன் இல்லை. செப்பல் வந்து உள்ளே நம்ம விட்டுடணும். இங்கே இதெல்லாம் இருக்குது இல்லையா, பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கில் வந்து சில்பர் போடணும். நம்ம 4 பேர் போகிறோம்னா ஒரு சில்பருக்கு வந்து 2 ரூபா வாங்குறாங்க. அது 2 ரூபான்ற இது பண்ணி சில்பர் அந்த பேக்கில் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் உஷாராக வச்சுக்கணும். நம்ம மைசூர் அரண்மனை சுற்றி பார்த்துட்டு வந்து சில்பர் வாங்கி நம்ம காலுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வெளியே வரணும். அது மாதிரி எதிர்த்தாப்புல குடி தண்ணீர் இருக்குது, குடிக்க நல்லாயிருக்கும் தண்ணி. ஆர்ஓ வாட்டர் இருக்குது, நல்லா குடிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மைசூர் அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 100 ரூபா டிக்கெட் நமக்கு. இது எப்படின்னா மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 ரூபா டிக்கெட்டு பஸ் பேர். சிட்டி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி பஸ் ஸ்டாப்பு முன்பகுதியை தான் அரண்மனையிலே தான் இருக்குது சிட்டி பஸ் ஸ்டாப்பும். 10 ரூபா கொடுத்து நம்ம இந்த ட்ரெயின் வந்து இறங்கிட்டு நம்ம அரண்மனைக்கு வாக்கபிள் நடந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. இங்கே ஏமாத்துறவங்க ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க மைசூர் அரண்மனைக்கிட்ட. நான் இங்கே கூட்டின்னு போகிறேன், அங்கே கூட்டின்னு போகிறேன், இவ்வளோ கூட ஆட்டோக்காரங்க நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆனால் இங்கே சுற்றி நிறைய ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம வந்து நடந்து போகிறது மட்டும்தான் நமக்கு ரொம்பவே செல்வாக்கு. எதுவுமே அஞ்சாமல் நம்ம நடந்து போனோமா நமக்கு கரன்சி மிச்சமாகும். வந்து நம்ம சுற்றி பார்த்த ஒரு எனர்ஜிக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வந்து உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மைசூர் அரண்மனையை சுற்றி பார்ப்போம்.
தூண்களை பார்த்துருப்பீங்க. தூண்களை பார்க்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு கண்ணை வியக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. இது பார்க்குற அந்த தங்க கலரில் வந்து ஒரிஜினல் தங்கமே தான் இது. தங்கத்தை வந்து சாயம் பூசுனதா சொல்கிறாங்க. எல்லாம் பல பல லட்சம் பல கோடி ரூபாய் தங்கம் இதெல்லாம். ஒரு ஒரு வர்ணம் பூசிக்கிற இந்த தங்க கலர் எல்லாமே ஒரிஜினல் தங்கம் தான். அப்புறம் இந்த ப்ளூ கலரும் வந்து நிறைய ஒரு இது இருக்குது. அதில் தவிர இந்த மைசூர் அரண்மனையே வந்து ஒரு நிறைய யோசிக்கத்தக்க ஒரு இதுதான். எப்படி அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு வர்ணம் பூசியிருப்பாங்க, எப்படி இந்த மாதிரிலான்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தூண் எல்லாமே வந்து ஒரு சில இது வந்து சிமெண்ட்டு கல், இதெல்லாம் நீங்கள் பார்க்குற டிசைன்ஸ் எல்லாம் இந்த பெருசு பெருசாக நிற்க வச்சிருக்கிறதெல்லாம் வந்து இரும்பு, எல்லாம் இரும்பால் வந்து தூண் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இதெல்லாம் வந்து கல், அது இது. இந்த கல்லுக்கு உள்ளே வந்து இந்த முக்கியமான நீட்டாக நிற்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து இரும்பு. இந்த இரும்பால் வந்து பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரும்பை காய்ச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து வர்ணம் பூசியிருக்கிறாங்க கலரு. அந்த கலர் பண்ணியிருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே தங்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ரவுண்டான மெட்டிலெலாம் அந்த காலத்துலேயே இந்த மெட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்பவே யோசிக்க வேண்டியது. பழைய காலத்தில் வந்து அந்த மெத்தேடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இப்போ பிரதிபலிக்கிறாங்க. அப்படி பிரதிபலித்தோன்னா அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக, ஒரு டிசிப்ளினாக, அந்தளவுக்கு ஒரு க்ளீனான ஒரு இதை கொண்டு வர மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த தூண் எல்லாமே வந்து இரும்பு தான் இது. இது வந்து மரம் தூண் கிடையாது. டீக்குட் மரமோ எந்த மரமோ அந்த மாதிரி மரங்களே இல்லை இது. இதெல்லாம் ஒரு முக்கியமான இரும்பு. இதெல்லாம் இரும்பால் ஒரே தூண் பட்டிருக்கிறாங்க. இந்த இரும்புக்கு வந்து வர்ணம் பூசியிருக்கிறாங்க தங்கத்தால். அந்த மாதிரி ஒரு இது. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, மைசூர் அரண்மனை அழகாக இருக்குது. அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கலாம். மைசூர் ஆண்ட இந்த ராஜர்களுடைய வம்சாவளியை வந்து இங்கே ஃபோட்டோவை வச்சுருக்குறாங்க. இந்த மைசூருடைய ஃப்ளோரிங் எல்லாமே வந்து மசாக்குன்னு சொல்லுவாங்க, டைல்ஸு. அந்த காலத்து பழைய காலத்து பாரம்பரியமான டைல்ஸு அந்த மாதிரி மசாக் போட்டிருக்கிறாங்க. சில இடத்துல வந்து ஒயிட் மார்பிள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் மைசூருடைய அரண்மனை வந்து நம்ம ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டு வந்தோமோன்ற மாதிரி ஒரு மன வருத்தம் வர மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் ஏற்படும். இந்த மைசூர் அரண்மனையை சீக்கிரம் சுற்றிட்டோமே, அடா அங்கேயே இருந்தால் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அடடா ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த மைசூர் அரண்மனை இருக்குது. நீங்களும் வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, மைசூர் அரண்மனை சுற்றி பாருங்கள். இப்போ தசராக்கு வந்து முக்கியமாக
ரொம்பவும் இதாக இருக்கும், ரொம்ப க்ரௌடாக இருக்கும். தசராக்கும் நீங்கள் வர முடிஞ்சால் வரலாம், இல்லைனா ஃப்ரீ டைம் வரலாம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மைசூர் அரண்மனையை முழுசாக சுற்றி பார்க்கலாம். நம்ம அரண்மனையை ஃபுல்லாகவே சுற்றிட்டு தான் இருக்கிறோம். இந்த அரண்மனை சுற்றுற அந்த சில இதுங்களில் வந்து இதெல்லாம் வந்து பல்லக்கின்னு சொல்லுவாங்க. பல்லக்கினா ராணியை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பல்லக்கின்னு சொல்லுவாங்க. அதனால தங்கத்தால் பல்லக்கி, வெள்ளியால் பல்லக்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்லக்கியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் இது தங்கத்தால் ஆன பல்லக்கி. இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இன்னும் அதெல்லாம் பப்ளிக்காக பார்க்குற மாதிரி எதுவும் மைசூர் அரண்மனையில் இன்னும் வைக்கப்படல. ஆனால் மைசூர் அரண்மனையை இந்த மாதிரி சுற்றுறதுக்காக விட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது அரண்மனை. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மைசூருக்கு ஃபேமிலியோடு வாங்க. மைசூர் அரண்மனை சுற்றி பாருங்கள். மைசூருன்றது வந்து எல்லாருடைய வாயிலுமே ரொம்பவே அதிகமாக வரும். தமிழர்களாகட்டும், கன்னடக்காரங்களாகட்டும், எல்லா இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே மைசூருனாவே வரும். ஒரு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு யாருக்கா சொல்ல போனீங்கன்னா, ஆமாம் நீ பெருசாக மைசூர் அரண்மனை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு எதனா பண்ணிக்கிறியான்னு கேட்டாலும் அது மைசூர்னு எல்லா விதமும் சொல்லுவாங்க. ஏதாவது சாப்பிட்ற பொருள் மைசூர் பாக்கு வாங்கி வந்துக்கிறியான்னு கேட்பாங்க. நெய் கலந்த மைசூர் பாக்கு வாங்கி வந்துக்கிறியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைசூர் சேர்க்காத வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி புகழ்பெற்ற இடம் மைசூர். அந்த மைசூரை தான் நம்ம சுற்றி பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மைசூரை முழுசாக சுற்றி பார்க்கலாம்.